ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு பார்த்துடலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சோய் வந்து ஒரு திருடனை பிடிக்கிறதாக ஓடி வந்தான் இல்லையா? ஸோ அவன் வந்து திருடனை பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்து அங்கேருந்து போக இதே நம்ம ஹீரோயினை விரிச்சு விரிச்சு பார்க்குறா. நம்ம சோய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறான் போல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்பால் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ண முடியாமல் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே இருக்கா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சோய்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு கெஃபே வச்சுருக்காரு இல்லையா, அதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்து உண்மையிலேயே உங்கள்கிட்ட மீட் பண்ணது யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ நம்ம ஹீரோனும் வந்துட்டு ஒரு வழியாக எனக்கு ஒர்க்கு கிடச்சிடுச்சுடா, நான் இனிமேல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரூம் கீயை வச்சுக்கோ, இது என்னோட ரூம் தான், நான் என் ஃப்ரெண்ட் ரூமில் தங்கிக்கிறேன், நீ வந்து இனிமேல் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தான் இப்போ வேலை கிடச்சிடுச்சு இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுத்துட்டா அவர் என்னை அடிக்க மாட்டாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோவுக்கு இதை கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அடுத்து அவன் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் இனிமேல் இங்கே ஸ்டே பண்ண போகிறதில்ல, இங்கேருந்து நான் வேறு இடத்துக்கு காலி பண்ணி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அவங்க அம்மாவும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே, அவள் சொல்லி தானே நீ இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சண்டை போட. அப்போ நம்ம ஹீரோவும் அம்மா ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வரலன்னா அவள் இந்நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா தான் இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் செம்ம காண்டாகுது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டா போல. ஸோ அந்த இடத்துக்கு ரெண்டு பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒன்று ரொம்ப நாளாக லவ் பண்ணுறான், அழகாக இருப்பான், ஹைட்டாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோனும் என் பாய் ஃப்ரெண்டு இதை விட அழகாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மொக்கையை கொடுக்க அந்த பசங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயம் அந்த கெஃபேல இன்னொருத்தவன் ஒர்க் பண்ணுறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜெய். அவன் வந்து ஹீரோனை கூப்பிட்டு உனக்காக தான் இங்கே எல்லாருமே வர்றாங்கன்னு தெரியும், அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிற, கண்ணிலே காட்ட மாட்டேறியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோனும் சிரிக்கிறா. அப்போ அந்த ஜெய்யும் உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை ஃபோட்டோ எடுத்து வளைச்சி இன்டர்நெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கானோ, நீ தான் இப்போ வைரலாக இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்க. இந்த ஃபோட்டோவை வந்து கேப்பு போட்டு சைக்கோ ஒருத்தனும் பார்த்துட்டு அதில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறான், வாவ் செம்மையாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஹீரோனாக நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவள் அந்த ஆன்லைனில் உள்ள ஃபோட்டோஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸையும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜெய் வந்துட்டு ஏண்டி இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகிறியே, உனக்கு இதை நினச்சி கவலையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும் நம்ம கெஃபே வந்து இதில்னால நிறைய பேருக்கு தெரியுதுல்ல, அது போதும் அப்படிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் சோயை பார்க்கறதுக்காக யாரோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. ஹீரோயினும் இது யாரு அப்படிங்கமா கேட்க. அப்போ ஜெய்யும் ஓ இவரா, ஆல்ரெடி உனக்கு சோயை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், பேஸ்பால் விளையாடக்குள்ள அவரோட எலும்பு முறிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே குயிட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான் பேச வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோயினும் சோயை பார்த்துக்கிட்டு எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயினும் ஹீரோவை மீட் பண்ணி எனக்கு என்னமோ சோயை பார்க்கக்குள்ளெல்லாம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது, ஆல்ரெடி ஒரு நெருங்கிய உறவு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோவும் ஒருவேளை உனக்கு கார்டியனுங்கிற ஃபீல் வருதோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் சோய்க்கு கால் பண்ணி ஹீரோயினை பற்றி ஏதோ ஒருத்தர் விசாரிக்க. அப்போ சோயும் அவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணேன். விசாரிச்சது வேற யாரும் இல்லை, அந்த சைக்கோ தான் போல. அவனும் நேர கெஃபேக்கே வந்துடுறான். வந்துட்டு ஜெய்யை பார்த்துட்டு ஹீரோயின் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ஜெய்யும் இல்லை அவள் வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அனுப்ப. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோனும் வேலையை முடிஞ்சு கிளம்பிடுறா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு திதி கொடுக்குற நாள் போல. ஸோ அதுக்காக எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோவும் அங்கே போயிட்டான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் மட்டும் தனியாக வீட்டுக்கு வர. அந்த தொகை போட்ட சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டான் போல. ஹீரோவும் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஃபோன் கால் எடுக்கல. அப்போதான் தூரத்தில் பார்க்குறான் பேகு கீழே விழுந்து கிடக்கிறத. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற பதட்டமாக வந்து பார்க்க.
அந்த இடத்துல அந்த சைக்கோவை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு வெளுத்துடுறான். இதை பார்த்து ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் அங்கிருந்து எழுந்து, நீ என்ன சொன்ன, நீ என்னை பார்த்துப்பேன்னு சொன்னல, இதான் நீ என்னை பார்த்துக்கிற லட்சணமா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்ட. ஹீரோவும் சரி ஓகே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருந்தேன், என்னால கூட என்னை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து வீட்டுக்கு வர்றா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இல்லை, ஹீரோயினோட அப்பா வேற ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு அவள் வச்சிருக்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ பிடிச்சி பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு, இந்த பணம்லாம் பத்தாது, இதை விட டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே வர அந்த இடத்துல ஹீரோ வரான். அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் என் பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்க்குறான், அவன் கழுத்துல எல்லாம் அடிபட்டுருக்கு. இதை பார்த்த ஹீரோயினும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ நம்ம ஹீரோயினும் நீ என்னை பயங்கரமா அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் கண்டிப்பா என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு அடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஏன் அப்படியெல்லாம் பேசுற, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உடனே ஹீரோனும் ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு சரி விடு, நீ மட்டும் என் லைஃப்பை விட்டு போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சோயும் இவரோட கழுத்தில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை தெரியாமல் அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோயும் இங்கே பாரு, நீயும் ஜெய்யும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான், ஸோ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஈவினிங் ஆக நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ண, ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டையாடுது. சண்டையில் ஒரு கட்டத்துக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற கல்லை தூக்கி அவர் தலையை போட்டு நச்சு கொண்டுடலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அவனால் முடியல. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்கே வந்து மோனிரே அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அவளை டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோன்னு வந்து மாற்றி சொல்லிடுறா, இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் தான் வேணுக்கு முன்னே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ஜெயிலில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோனோட அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோனோட அப்பாவும் பரவாயில்லையே பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கா, இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக நம்ம ஹீரோனும் அடுத்து ஹீரோ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்துட்டு, எங்கள் அப்பாவை ஆல்மோஸ்ட் நீ கொல்ல போனில, ஏன் கொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா அவனும் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இங்கே பாரு எனக்கு தெரியும் நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க, உன்னால் அதை பண்ண முடியாது, ஸோ இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்து ஹீரோவும் ப்ளீஸ் ரீ அப்படி எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அடுத்து ஹீரோயினும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம சோய் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, ஏன்னா சொன்னான் இல்லையா நானும் ஃபேமிலி மாதிரி தான் சொல்லிட்டு, ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து நிறைய காயம் உருவாகிற மாதிரி அவளே ஒரு ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒட்டிக்கிட்டு கடையில் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த சோயம் என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சோயம் இங்கே பாரு திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நைட்டு நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே வீடு வரைக்கும் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு போக, அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செத்த எலி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்து அவளும் அரண்டு கத்த, அங்கே வந்து சோயி இதை பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு சோயும் இறங்கி அவனை பிடிக்க போக அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். கொஞ்ச நேரத்துலேயே சோயும் வந்து இங்கே பாரு நீங்கள் இருக்கிறது சேஃப்டி இல்லை, ஸோ நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்றா. அப்போ சோயும் சரி ஓகே நீ வரலன்னா கூட பரவாயில்ல, அவன் திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, ஸோ இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெம்பு மாதிரி இருக்கு, அதை கொடுத்துட்டு அங்கேருந்து போக அப்படியே அந்த நாளும் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜெய் வந்து யதார்த்தமாக பார்க்க நம்ம ஹீரோனை வந்து அந்த கேப் போட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே அந்த நாள் முடியுது. நைட்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு அலகேஷனை உருவாக்குறா. அதாவது அந்த ரூம் எல்லாம் ஒரே மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் கீழே பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி, அந்த மாதிரிலாம் உடச்சி கிடிச்சு போட்டு வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், இந்த மாதிரி உங்களுக்கு பணம் தரேன் நீங்கள் 8 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்து அப்பாங்காரனும் பரவாயில்லையே நம்ம பொண்ணு வர வர பயங்கரமா எல்லாத்தையும் பண்றாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறாரு.
அதே சமயம் இவளும் மறுநாள் ஆஃபீஸுக்கு போக அப்போ சோவி வந்து பார்த்துட்டு நீ ஓகேவா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோவியும் இங்கே பாரு இன்னைக்கு நான் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறேன் ஸோ நீ ஏன் வீட்டில் இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஹீரோன் வந்து ஒத்துக்க மாட்றா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜெய் வந்து நம்ம சோயை தனியாக கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான் சூப்பர் மார்க்கெட்டாக நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோவிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்து போ டாக்ஸி பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆக நம்ம ஹீரோனும் டாக்ஸியை பிடிச்சி அனுப்பி விட்றாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பணம் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு போல. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போக நம்ம ஹீரோனை பார்த்த உடனே பணம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பா உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்து அவருக்கு மாட்டி விட்டு இதை போடக்குள்ள நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இவருக்கே கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு சரி நம்ம பொண்ணு மேலே பாசம் வச்சிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரு பயங்கர காண்டாயிட்டாரு. காண்டாயி சும்மாவே சைக்கோ மாதிரி தான் அடிப்பாரு. இதுல பணம் வேற இல்லைன்னு சொல்லிட்டாரா சொல்லவே வேணும். சைக்கோ மாதிரி போட்டு அடின்னு அடிக்க அந்த நேரம் நம்ம ஹீரோனும் நம்ம சோவிக்கு கால் பண்ணிடுறான். கால் பண்ணி பேச முடியல. ஆனா இங்க நடக்கிறது ஃபுல்லா அவருக்கு சவுண்டு கேட்க உடனே அவரும் அங்க இருந்து ஹீரோனை பாக்குறதுக்காக வேக வேகன்னு வந்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் பெரிய பணக்காரன் தானே. ஸோ அவனை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோனை பார்க்கறதால அங்கேருந்து வேக வேகன்னு வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் சோய் முன்னாடியே வந்துடுறாரு. வந்து ஹீரோனோட வீட்டுக்குள்ளே போகிற அந்த நேரம் ஹீரோனோட அப்பா வந்து ஒரு கேப் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோனை அடிக்கிறதுக்காக போக ஸோ இவன் தான் அந்த சைக்கோ போலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம்ப் எடுத்து ஒரே அடி அடிக்க பார்த்தா ஹீரோனோட அப்பா இதை பார்த்தா அவர் ஷாக் ஆகி போய் பயங்கரமா பயந்துகிட்டே அங்கிருந்து வெளியில வந்துகிட்டு இருக்க. அதே சமயம் இவரு வர்றத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் ஹீரோயினோட அப்பாவை பார்க்குறா. அவர் அரைகுறை உயிரில் இருந்திருப்பாரு போல. ஸோ அவரை பார்த்துக்கிட்டே அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துனீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக தான் இப்போ நீங்கள் உங்களோட உயிரை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவரும் இறந்து போறாரு. நம்ம ஹீரோனும் அவரோட தலையில் ஒரு கேப் மாட்டிக்கிட்டா இல்லையா, அதை கலட்டி கொண்டு போய் கத்திரிக்கோள் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி பாத்ரூமில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறா. ஃப்ளஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெளியில் வந்து நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுச்சு, நிறைய பிளட் போயிட்டு இருக்கு, வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுதுருப்பா. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாரும் உள்ள வந்து அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போலீஸ்காரங்களும் நம்ம சோயை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் அப்பாவை அடிச்சிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அவன் போட்டிருந்தா அதே கேப்பை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போகல, ஹீரோட கழுத்தை பிடிச்சி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு பயத்தினால தான் அடித்தேன். ஆனால் அவர் இறந்து போவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருந்தாங்களா நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் எங்கள் அப்பாவை சாரி அவரு தான் அவங்க அப்பாவை அடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஆமா அவர் தான் அடிச்சாரு அதனாலதான் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் சோழியை பார்த்துட்டு சரி அதெல்லாம் வந்துட்டு போட்டோம், நீங்கள் அடித்ததாகவே இருக்கட்டுமே, எதுக்காக அங்கேருந்து வீட்டுக்கு போனீங்க, நீங்கள் ஏன் போலீஸுக்கு கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு இவன் வந்து ஏதோ ஒரு சைக்கோன்னு தான் நினச்சிட்டு தான் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறமா நிறைய பிளட் போகிறத பார்த்துட்டு போலீஸுக்கு கால் பண்ண போக உடனே ஹீரோனும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அவனும் இங்கே பாரு ஒரு சைக்கோ வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் நிறைய பிளட் போயிட்டு இருக்கு அதனால கால் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோனும் இவன் ஒன்றும் சைக்கோ கிடையாது, இதுதான் எங்கள் அப்பா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவரு தான், ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதனால தான் அவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உட்காந்துக்கிட்டு சே என்னனால தான் அவன் அனதையாயிட்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து போலீஸ்காரங்களும் இங்கே பாருங்க நீங்கள் வந்து அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் அவள் உங்கள் மேலே கேஸ் தறி போட்டுட்டு ஜாலியாக இருக்கா, ஸோ கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட உங்கள் அப்பா இறந்தது நைட்டு 12 மணிக்கு, ஆனால் நீ காலைல 3 மணிக்கு தான் கால் பண்ணியிருக்கா, அவள் நேரம் என்ன பண்ணுன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் எங்கள் அப்பா என்ன பண்ணின டார்ச்சரில் நான் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறமா மயக்கம் தெரிஞ்சு இருந்து பார்க்குறப்ப தான் அவங்க இறந்து கிடந்தாங்க, ஸோ அதுக்கப்புறமா தான் கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்குறவங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை. அதே சமயம் இந்த பக்கம் சோய் தான் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கம்பெனியோட சைன் போட்டிருக்கான் இல்லையா, ஸோ அவங்க உள்ளே போகும்போது நம்ம சோயை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருல அவருக்கு லஞ்சத்தை கொடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை வந்து நம்ம ஹீரோயினும் ஃபோன் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு
கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் நிறைய பணம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஹீரோனும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் சோய் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இல்லை, எனக்காக ஒரு பொண்ணை நான் உள்ளே அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஏஜென்சிக்காரங்க உள்ளே பூந்து, இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, அடுத்து நீங்கள் தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோயும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். அடுத்து போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோனோட வீட்டை போய் செக் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்கார்ப்பெல்லாம் கட் பண்ணி பாத்ரூம் உள்ள போட்டு வச்சுருப்பான் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு துண்டு மாதிரி இருக்குது. அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, நீங்கள் ஸ்கார்ப்புன்னு ஒன்று போடவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அது போட்டுருந்துருக்காங்க, நீங்கள் எதுக்காக கட் பண்ணி அதை ஃப்ளாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோயை பார்த்த போலீஸ் ஆஃபீஸரும், இங்கே பாரு, நீ அவருக்கு பாவம் நீ அவளுக்கு வந்து பாவம் பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனால் அவள் அப்படிலாம் பார்க்க மாட்டா. உன் மேலே கேஸ் மொத்தத்தையும் போட்டுட்டு அவள் பாட்டில் போயிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிக்கிட்டு இருக்க, இதோட உன் கெரியரே முடிஞ்சிடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, உங்கள் அப்பா ஸ்கார்ப்பை போட்டே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அந்த ஸ்கார்ப்பை போட்டிருக்காங்க, அதுக்கான அடையாளமாக அது உங்கள் டாய்லெட்டில் தான் ஃப்ளஷ் பண்ணி இருந்துச்சு. ஸோ எதுக்காக போய் சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை 8 மணிக்கு பணம் வாங்க வர சொல்லி நீ தானே டெக்ஸ்ட் பண்ணியிருக்க, அப்புறம் என்ன, அப்போ இது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்க, யார் ப்ளேம் பண்ணுறதாக இதெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயம் இவளை வந்து நடிக்கிறதாக ஒரு ஏஜென்சி வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜென்சியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அதாவது ஆக்டர் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா போல. ஸோ அந்த கேஸ்லேருந்து வெளியில் எடுத்துக்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோனையும் பார்த்துடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் அவள் தான் மாட்டிக்கிட்டா இல்லையா, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு, எனக்கு ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர் தான் வேணும், எனக்கு ஒரு சம் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஃபீமேல் ஆஃபீஸரை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனை அவளை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட பார்க்குறாங்க, அப்படி எங்கள் அப்பா மேலே தான் நான் கேஸு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோட பிரச்சனையில நான் ஏன் எங்கள் அப்பாவை காப்பாற்ற போகிறேன், அப்பயே ஆமான்னு சொல்லிட்டு ஜெயிலில் பிடிச்சி தள்ளி விட்டு வந்திருக்க போகிறேன் தானே. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பணம் வாங்கினாரு, அதுக்கான எவிடன்ஸ் என் ஃபோனில் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஃபீமேல் ஆஃபீஸரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஏதாவது இவ சொன்ன மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் காரை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் சொன்ன மாதிரியே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா உள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக பணம் இருக்குன்னு நினச்சி பார்த்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கூல்ட்ரிங்க்ஸே இருக்குது. இதை பார்த்து அவங்க எல்லாரும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வர, அதே சமயம் நம்ம ஹீரோனும் இவன் மாட்டி இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இவன் வந்து அதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் மாற்றி வச்சுருப்பான் போல. ஸோ அவன் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துருக்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அதே சமயம் நம்ம ஹீரோனை பார்க்குறதாக இந்த ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து பேசியிருப்பாங்கல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனை வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று அந்த கேஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் நீ ஆக்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் இதுக்காக அப்படிலாம் பண்ணணும்னு சொல்ல, உடனே அவங்களும் இங்கே பாரு, நீ லாவுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறங்கிறது நல்லா தெரியும், அதே சமயம் இந்த கேஸ்லேருந்து நல்லா இப்போ வெளியில் வர முடியாதுங்கிறது தெரியும், ஸோ நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போக, அடுத்து போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு ஜெய் இருக்கான்ல அவனை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கேஃபேல தானே ஒர்க் பண்ணீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ஜெய்யும், ஆமாம் நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஹீரோனை வந்து இந்த கேப் போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவான், அதை நான் சோகிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணியிருக்கான், ஆனால் அவனோட ஃபேஸு எதுவுமே தெரியல. ஸோ அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தன் போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாங்க, அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே, ஒருவேளை அவங்க அப்பாவை கொல்லணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கு போலீஸில் ஹீரோ காட்டி கொடுக்காம வந்திருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாமே அவரோட தந்திரம், ஒருவேளை போலீஸுக்கு போயிட்டு வெளியில் வந்து இவளை அடித்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் டைம் கிடைக்கிறப்ப கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து என்ன, ஹீரோனை கூப்பிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை அங்கேருந்து அனுப்ப, இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நான் தான் அவரை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சரண்டர் ஆகிட்டார் போல். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் ஹீரோனோட அப்பாவை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேக்காக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து சொல்லியிருப்பான். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரும் போயிட்டு, ஏன்டா ஏன் போய் சொல்கிற, ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக உன் வாழ்க்கையை நீ வந்து இது பண்ண போறியா, இப்போ தானே ரிலீஸ் ஆகி வந்தா, ப்ளீஸ் சொல்கிறது கேளுன்னு சொல்ல, ஹீரோ சும்மா விடுவானா, அவன் தான் ஹீரோயின் மேலே பைத்தியம் பிடிச்சி போயிருக்கானே. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் போட்டு அடிச்சு, இங்கே பாரு நான் தான் கொன்னேன், உனக்கு புரியுதா, அவள் ஒன்றும் கொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றுமே புரியல.
ஏன்டா அப்படி ஹீரோனுக்காக ஆளாளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதே சமயம் ஹீரோனை வந்து அந்த ஆக்டர் ஏஜென்சி இருக்குல்ல, அங்கேருந்து வந்து பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னதான் பண்ணனாலும் சரி, இந்த நேம் உன்னை விட்டு போகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேயுமே போக முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு வேணும்னா பவர் வேணும். அந்த பவரை நீ ஆக்டிங் மூலியமா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயினும் நான் இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவங்களோட சிம்பிள் ஒன்றுமே இல்லை, நீ இனிமேல் ஹீரோ கிட்ட போகாத, உன்னோட எல்லாத்தையுமே மாற்றணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உன்னோட பேச்சு எல்லாத்தையும் மாற்றி உன்னை வேறு லெவலுக்கு கொண்டு போய் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோனும் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மேமும் இங்கே பாரு, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ படிக்கணும், எல்லாத்துக்கும் ஹீரோவே வந்துக்கிட்டு இருப்பானா என்ன, அது மட்டும் இல்லாமல் நீ ஹீரோ கிட்ட டச்சில் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸை போட்டு தோண்டிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் உன் பேரும் அதில் அடிப்படும். ஸோ ப்ளீஸ் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஓகே, ஹீரோவுக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் பெரிய பணக்காரனாச்சே, அவனும் அந்த கேஸை விட்டு வெளியில் வந்துட்டான். ஸோ ஹீரோன்னு ஒத்துக்கிட்டால, அதனால அந்த கேஸே ஒன்றும் இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே மறைச்சி விடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்து ஹீரோவும் நம்ம ஹீரோன் வந்து பார்க்க, நம்ம ஹீரோனையும் ஹீரோவையும் அந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபைனலாக சோய் தான் அதில் மாட்டி விட்டுருப்பாங்க போல். ஸோ அதை ஞாபகம் வச்சுருந்த ஹீரோவும், பார்த்தியா நீ பண்ண சின்ன தப்புனால இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தியா, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரும் இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரு, அவரை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயினும் என்னது அவரை பற்றி யோசிக்கணுமா, என் லைஃப் எங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல, என் லைஃப்பை பற்றியே சின்ன வயசுலேருந்து என்னால் யோசிக்க முடியல, இப்போ எப்படி அவரை பற்றி யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் நீ இப்படியெல்லாம் யோசிப்பியா, இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருப்பியா, இப்போ உனக்காக தானே அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துருக்கா, அவரை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இது வரைக்கும் பண்ணினது எல்லாம் போகட்டும், இதுக்கப்புறம் நீ ஏன் கூட வந்துரு, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இங்கே பாரு, உன்னால் இப்போன்னு இல்லை எப்பயுமே என்னால் நல்லா பார்த்துக்க முடியாது, ஏன் சொல்லு, நீனும் நானும் ஒன்று கிடையாது, என் லைஃப் வேற உன் லைஃப் வேற, ஸோ இது இங்கேயே முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ப்ளீஸ் நீ கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ, நீ என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை படிக்க வைப்பேன், எல்லாமே செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்ல, ஹீரோன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை 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 நமக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போக, அப்போ நம்ம ஹீரோவும் எப்படி தான் இப்படி ஒருத்தி மேலே எனக்கு இவ்வளோ லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இவ என்ன பண்ணாலும் எனக்கு இவன் மேலே கோவமே வர மாட்டேங்குது, லவ் தானே அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் பயங்கர பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டா. ஸோ பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டா. ஸோ அவன் நடித்த ஏதோ ஒரு படம் தான் வந்து டிவியில் ஓடிக்கிட்டு இருக்க. இதை வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து சோயும் பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க மக்களே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.